ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய பேர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, வாடகை எவ்வளோ போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்க. இப்போ நான் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகிறது வந்து நான் எவ்வளோ போகிறேன்னு சொல்ல மாட்டேன், மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ தராங்க அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். அதாவது 20 ஃபீட்டுக்கு மினிமம் வந்து 6 டன்னுக்குள்ளே, 5 டன்னுக்குள்ளே, மேக்ஸிமம் ஒரு 5 to 6 டன்னுக்குள்ளே ஒரு லைட் லோடு. 20 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 19,000 20,000 கொடுப்பாங்க சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு. அதே 22க்கு பார்த்தீங்கன்னாக்கா 20 21 கொடுப்பாங்க. அதே மாதிரி 24க்கு பார்த்தீங்கன்னாக்கா 21 22 கொடுப்பாங்க. இது வந்து மினிமம் வந்து நம்ம சென்னையில் ஓரளவுக்கு அவுட்டரில் ஏற்றுற லோடு. அதே நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் லாங்கில் போய் ஏற்றிட்டு வரோம் சென்னையிலே அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி 1000 ரூபாய் 1500 ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்க வண்டிக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து சென்னை வர்றதை பார்த்தீங்கன்னாக்கா லைட் லோடு வந்து 12,000லேருந்து 15,000 லைட் லோடு வந்து, இது 6 டன்னுக்கு உள்ள. மேக்ஸிமம் 20 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 12 13 கொடுப்பாங்க. 22க்கு 14 கொடுப்பாங்க. 24க்கு வந்து 15 13 14 அந்த ரேஞ்சு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நான் சொல்கிறது 5 டன்னுக்குள்ள, அதாவது லைட் லோடு கணக்கில் வரும். இதுவே நீங்கள் டன்னேஜ் ஏற்றுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ ஒரு 7 டன்னு ஏற்றுறீங்கன்னா ஒரு 1500 கூடும், 8 டன்னுன்னா ஒரு 1000 ரூபா கூடும், 9 டன்னு அதுக்கு தகுந்த மாதிரி வாடகை கூடும். நீங்கள் அதே மாதிரி டன்னேஜ் ஏற்றும் போது நீங்கள் வந்து திறமையாக பார்ட்டிக்கிட்ட கேட்டு வாங்கறதுல இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்றைய நிலவரம், மார்க்கெட் நிலவரம். ஓகேவா? நான் சொல்கிறது சென்னையிலேருந்து வரதான் சரி, ஒரு 5 டன்னுக்குள்ளே மேக்ஸிமம் அந்த வாடகை. அதே நீங்கள் சென்னையிலேருந்தும் 7 டன்னு 8 டன்னு ஏற்றிட்டு வரீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 16,000 17,000 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் போகிற நிலவரம். நிறைய பேர் நீங்கள் என்ன போகிறீங்கன்னு கேட்குறீங்க. நான் என்ன போகிறதுன்னு கரெக்டாக சொன்னால் எல்லாருக்குமே டிரைவர்களுக்குள்ளே சண்டை வரும். ஓகேங்களா? நான் சொல்லிட்டேன், இதுலேருந்து இது வரைக்கும் போகிறோம், அதில் முன்ன பின்ன போவோம். அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ 20 22 24 3 ரகமாக வண்டி இருக்குது. இப்போ சம்டைம் என்ன பண்ணோம், லைட் லோடு வந்து 20 ஃபீட் லோடு தான் இருக்குது அப்படின்னா பார்த்தோன்னா 22 ஃபீட்டுக்காரவும் போவாங்க. 24 வச்சு நிற்கிறவங்களாம் சரி பரவாயில்ல, லைட் லோடு தானே, ஏதோ ஒன்று நிற்கிற வரைக்கும் நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கேட்கலாம், உங்களை மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் 24 2 வச்சு 20 ஃபீட் லோடுக்கு போகிறதுனால தான் எங்களை மாதிரி மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்ற சண்டைங்களும் நிறைய பார்த்துட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து இப்போ 2 நாள் 3 நாள் ஆல்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, சரி ஏதோ ஒரு லோடு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தான் போவாங்க. இப்போ 20 ஃபீட் வச்சுருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் லோடும் போவாங்க, 17 ஃபீட் லோடும் போவாங்க. ஏன்னா ஆல்ட் ஆகும்போது இப்போ 2000, இப்போ ஒரு நாளைக்கு ஆல்ட்னா 2000 அந்த மாதிரி போதில்லை, அதை வச்சு தான் போவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு. நான் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஊருக்கு போகிறது வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா?